வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோயிங் சைக்கிள் பெட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூரத்திலிருந்து விரும்பும் நபருக்கு உங்கள் மேல் அதிக அளவில் காதல் இருந்தால் நீங்கள் அவர்களை எவ்வளவுதான் தவிர்த்தாலும் அவங்க உங்களை விட்டு செல்லாமல் தள்ளி போகாமல் மீண்டும் மீண்டும் உங்களை தேடியே வருவார்கள். உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் மேலே அதிகமான காதல் இருக்குதோ அவங்க உங்களை தள்ளி தள்ளி விட்டுட்டு போகாமல் உங்கள் கூட தான் மீண்டும் மீண்டும் வருவாங்க. நீங்கள் அவங்கள எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் சரி, என்ன விஷயங்கள் மூலமாக அவங்கள விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சாலும் சரி, ஆனால் அவங்க உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட்டு போக மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு தான். பட் இது தப்பாக இருந்தாலும் அது ரியாலிட்டியில் நிறைய பேர் லைஃப் நடக்க தான் செய்யுது. உங்கள் லைஃப்பில் எப்படி? நிஜத்தில் தூரத்திலிருந்து விரும்பும் நபருடைய காதல் உண்மையானதாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிக அளவில் நேரத்தை அவர்களுக்காக கொடுக்க வைப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் லவ் அப்படின்றது எந்த நேரத்தில் உருவாகுன்னா முக்கியத்துவத்தை வச்சு தான் உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் எந்த அளவுக்கு உங்களுக்கு நேரத்தை கொடுக்காங்க, உங்களுக்குன்னு எந்த அளவுக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதுல தான் அவங்களோட காதல் இருக்கவே செய்யுது. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்களுக்கு நேரத்தை ரொம்ப கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்கனாலே மோஸ்ட்லி அவங்க உங்களை நிஜமாக நிறையா விரும்புகிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் நீங்கள் இருக்கீங்க. அதுவும் லைஃப் பார்ட்னராக இருக்கவும் செய்கிறீங்க. பக்கத்திலிருந்து விரும்பும் நபர்களுக்கு காதலை விட தூரத்திலிருந்து விரும்பும் நபருடைய காதல் அதிக அளவில் நம்பிக்கையுடையதாக இருக்கும். இங்கே நிறைய பேர் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு விஷயம் தான் இது. அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து விரும்பும்போது கூட ஒருத்தங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைன்றது இல்லாமல் போகலாம். ஆனால் தூரத்துலேருந்து விரும்பும்போது தூரத்துலேருந்து விரும்புகிறாங்களே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வருதுனாலே அதுவே அதிகப்படிய நம்பிக்கை தான். அதுவும் அந்த ஆண் மீதும் அந்த பொன் மீதும் அவர்கள் காதல் மீதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க, நமக்கு உண்மையாக இருப்பாங்க, நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளை மட்டும் விரும்புவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் அந்த இடத்துல லவ்வாக மாறுது. ஸோ பக்கத்துலேருந்து விரும்பக்கூடிய காதலை விட தூரத்துலேருந்து விரும்பும்போது அந்த காதலுக்கான நம்பிக்கைங்கிறது அதிக அளவில் இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கும் உங்கள் மேலே நம்பிக்கைன்றது அதிக அளவு இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. தூரத்திலிருந்து விரும்பும் நபருக்கு உங்கள் மீது அதிக அளவில் ஆர்வம் இருக்கிறது என்றால் உங்களிடம் அடிக்கடி திருமணத்தை பற்றியும் முக்கியமாக திருமணத்துக்கான முயற்சிகள் அவர்கள் ஈடுபட ஆரம்பிப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்த அதிகமாக ஒருத்தங்க முன்வைக்கிறாங்களோ அதுதான் அவங்க கிட்ட இருந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். உங்களை விரும்பக்கூடிய ஆணோ இல்லை ஒரு பொண்ணோ நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழலாம், எங்கள் வீட்டில் நம்ம சொல்லலாம், எங்கள் வீட்டில் நம்ம இதை தெரியட்டும் அப்படின்ற மாதிரியும் கல்யாணத்துக்கான முயற்சிகள் வீட்டில் ஒத்துக்கலைன்னு என்ன பண்ணலாம், வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என்ன பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி இருந்தால் நம்ம வீட்டில் ஒத்துப்பாங்க, நம்ம அதுக்காண்டி என்ன வேலைக்கு போகணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்களோட பார்ட்னராக நீங்கள் வேணும். உங்களை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பொண்ணாவோ ஆணாவோ இருக்கலாம். ஸோ அவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க உங்கள் லைஃப்பில். தூரத்திலிருந்து உண்மையாக விரும்பும் பொழுது காமத்தை விட காதல் தான் அதிக அளவில் இருக்கும். நீங்கள் விரும்பும் நபரிடம் காதல் தான் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்கவும் செய்யும். அதாவது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கும்போது கூட ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் பக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படும் இடத்துல அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பை அடையிறதுக்காக. ஆனால் தூரத்துலேருந்து விரும்பும்போது மோஸ்ட் ஆஃப் அந்த லவ்வில் பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு தான் இருக்கும். காரணம் என்னன்னா அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து மெனக்கெட்டு இங்கே வரணும். முக்கியமாக அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கேருந்து மெனக்கெட்டு வரதுக்கு இங்கேயே யாராச்சும் அவங்க கிட்ட லவ் பண்ணி அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இது பண்ணிப்பாங்க. பட் தூரத்துலேருந்து மோஸ்ட்லி விரும்பக்கூடியவங்களில் உண்மையான பாசிட்டிவான லவ் இருக்கலாம். பட் ஒரு சில நபர்கள் அதையும் தவிர்த்துட்டு அவங்களுக்கான தேவைக்காக கூட உங்களை நிறைவேற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ எண்டிங் வந்தாச்சு. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.